அசாம் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு மேல காங்கிரஸ் கட்சி தலைகீழா நின்று பாக்குறாங்க. ஏதாவது பண்ணிட முடியுமா அப்படின்னு. எதுவுமே பண்ண முடியல. இந்த முறையும் அவங்க அப்படி பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஏன்னா அசாம் மாநிலத்துடைய காங்கிரஸ் கமிட்டியுடைய முன்னாள் தலைவரா இருந்த ஒருத்தர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி பாஜகவுக்கு நான் சேர போறேன் அப்படின்னு ஒரு மாசத்துக்கு முன்னாடி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருந்தாரு. பதறிட்டாங்க காங்கிரஸ்காரங்க. ராகுல் காந்தி வரைக்கும் இந்த விவகாரத்துல கீழிறங்கி வந்து அந்த குறிப்பிட்ட நபர்கிட்ட வெளியெல்லாம் போகாதீங்க, எலெக்ஷன் டைம், நீங்க இப்படி போனீங்கன்னா பெரிய அசிங்கமா போயிடும் அப்படின்னு சமாதானப்படுத்தினாங்க. அவரு சமாதானமானாரு. எத்தனை நாளைக்கு நினைக்கிறீங்க? 2-3 நாள் கூட இருக்காது. திடீர்னு அப்பா இனிமேட்டு உங்களோட குடும்பம் நடத்தவே முடியாது, நான் போறேன் அப்படின்னு போய் பாரதிய ஜனதா கட்சியில தஞ்சம் அடைஞ்சிட்டாரு. அதாவது ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியும் கூட கேட்காத ஒரு நபரை தான் கடைசி நேரம் வரைக்கும் காங்கிரஸ் கட்சி கூடவே வச்சிருந்திருக்காங்க. அவர் இப்படிதான் பண்றாருன்னு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கணும். அப்போ ஆப்வியஸ்லி என்ன பண்ணிருக்கணும், கட்சியை விட்டு இவங்களாவே துரத்தி விட்டுருக்கணும். ஆனா அவராவே வெளியே போய் கட்சிக்கு ஒரு அவப்பேரை ஏற்படுத்தக்கூடிய நேரம் வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. இது வெறும் அந்த மாதிரி ஒரு முன்னாள் மாநில தலைவர் மட்டும்தானா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. சிட்டிங் எம்பி, லோக்சபாவுடைய இப்ப எம்பியா இருக்கக்கூடிய ஒருத்தர் போய் பாஜக போய் சேர்ந்துட்டாரு. அப்படின்னா என்ன பண்ணியிருக்கணும், உடனடியா ஆன்டி டிஃபெக்ஷன்ல, அதாவது கட்சி தாவல் தடுப்பு சட்டத்தின் கீழே ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும். இது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா. அதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. ஏங்க, ஒரு கட்சியில இருக்கக்கூடிய எம்பி பிஜேபியில போய் சேர போறாருன்னா ஏதோ காலையில தூங்கி எந்திரிச்ச உடனே அப்படியே போர் விளக்கிட்டு விளக்கிட்டு போய் பிஜேபி ஆபீஸ்ல போய் சேர்ந்துருவாரா என்ன? அதுக்கு முன்னாடி அவர் அதுக்காக எவ்வளவு ஹோம்ஒர்க் பண்ணிருப்பாரு, எவ்வளவு தூரம் பேசியிருப்பாரு பாஜக கூட. இந்த ஒரு பேசிக்கான சென்ஸ் கூட இல்லாம அவரா போய் சேர்ற வரைக்கும் காத்திருந்து அழகு பார்த்துட்டு இருந்திருக்கிறாங்க அசாம் மாநிலத்துடைய காங்கிரஸ் கமிட்டி தான், டெல்லியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைமையும் கூட தான்.